Guys, இந்த பர்டிகுலர் எபிசோட் ஐஎல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. சார், நான் ஐஎல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அண்டு ஐஎல்ஸ் எழுதியிருக்கேன். பட் நான் டார்கெட்டட் பேண்ட்ஸ் எனக்கு கிடைக்கல. என்ன செய்யறது? உங்ககிட்ட ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா? ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. இதை சொல்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் எபிசோட். அப்கோர்ஸ் நிறைய ஃபோன் கால்ஸ் அண்ட் என்னோட என்கொயரிஸில் இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக வரும். அண்ட் சார், இந்த விஷயம் சொல்றீங்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யார்? அது சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கு. காய்ஸ், நான் அருண்குமார். நான் ஐஎல்ஸ் ட்ரைனரா கடந்த 13 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்கோர்ஸ் ஒரு 100 பேருக்கு மேல ஐஎல்ஸ் ட்ரைன் பண்ணியிருக்கோம். யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு படிக்கிறதுக்காகவும் அண்ட் வேலை செய்யறதுக்காகவும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. 100 மெம்பர்ஸ்க்கு மேலே. அண்ட் எஸ்சிஎல்டி அண்ட் பிபிவி இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். திண்டுக்கல். நான் இப்போ இருக்கிறது தேனி ஆண்டிபட்டியில். ஓகே, இது நம்மளோட ஹிஸ்ட்ரி. அண்ட் இப்போ கம் பேக் டு தி எபிசோட். சரி சார், நான் இப்போ என்னோட டார்கெட்டட் பேண்ட்ஸ் எடுக்கணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய டிப்ஸ். நம்பர் 1, கிராமர் ப்ரிப்பேர் பண்ணணும். கிராமரா அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆமா, கிராமர் தான். பிகாஸ் ஐஎல்ஸ்ல இருக்கக்கூடிய சினாரியோவே நீங்க கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதிட்டாலே உங்களுக்கான டார்கெட்டட் பேண்ட் கன்ஃபார்ம். அதுவும் ரைட்டிங்ஸ்ல. ஓகே, வேற ஏதாவது? ஆப்வியஸ்லி கிராமர் வேரியேஷன். கிராமர் வேரியேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டென்ஸ் வேரியேஷன் கொடுக்கலாம், கன்ஜெக்ஷன்ஸ் வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம், அதர்வைஸ் இன்வர்ஷன் சென்டென்ஸ், டபுள் கம்பேரிட்டிவ், நிறைய விஷயம். அதுல ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கான டார்கெட்டட் பேண்ட் ஈஸியா கிடைச்சிடும். அண்ட் ஒகாபுலரி ரிச் ஒகாபுலரின்னு சொல்லக்கூடிய C2 C1 ஒகாபுலரி கண்டிப்பா எழுதுறீங்கன்னா உங்களுக்கான டார்கெட்டட் பேண்ட் ஈஸியா கிடைக்கும். சார், 6.5 எல்லாம் நான் இப்போ இந்த விஷயம்லாம் எழுதுறேன். பட் எனக்கு 6.5 கிடைக்குது, 7 பேண்ட் கிடைக்குது. பட் என்னோட டார்கெட்டட் பேண்ட் பார்த்தீங்கன்னா 7.5, 8 பேண்ட். இதுக்கு என்ன பண்ணோம்? இன்சைட் ஆஃப் த எலமெண்ட்ல இந்த விஷயம் எல்லாமே போதும். பட் பியாண்ட் த எஸ்சி, பியாண்ட் த லைக் ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்ஏ போயிடலாம். பியாண்ட் த எஸ்ஏவுக்கு இது பத்தாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஒரு எஸ்ஏ எழுதுறீங்க அப்படின்னா எஸ்ஏவோட ஃபங்க்ஷன் அது ரொம்ப முக்கியம். யூ ஹேவ் சம் கிளாரிட்டி அபவுட் எப்படி எஸ்ஏ ஃபங்க்ஷன் ஆகுது. எஸ்ஏவோட ஃபங்க்ஷன்னா என்ன சார்? எஸ்ஏ எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அது மிடில் ஆஃப் த எஸ்ஏ எப்படி இருக்கும், அண்ட் அதோட எண்டிங் பாயிண்ட், இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அதோட கிளாரிஃபிகேஷன் இருக்கும்போது தான் உங்களுக்கு ப்ராபபிளி நீங்க கேட்குற 8 பேண்ட் 8.5 எல்லாம் கிடைக்கும். அது நேச்சுரல் வேல இருக்கணும், அதோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு தெரியணும். இந்த விஷயம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கான 8 பேண்ட் 8.5 எல்லாம் கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய லிங்கிங் வேர்ட்ஸ் வைட்டல் ரோல் பிளே பண்ணும். அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் ஒரு வைட்டல் ரோல் பண்ணும். ப்ராக்ரஸ் அது ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணும். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா தான் ஐஎல்ஸ்ல முக்கியமா ரைட்டிங் டாஸ்க்ல உங்களுக்கான மார்க் கன்ஃபார்ம். சரி சார், போட்டோகிராஃபிக் இமேஜுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பார் சார்ட், பை சார்ட் அண்ட் டேபிள்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க என்ன சொல்றீங்க? சார், 6.5 வரைக்குமே என்னால் 7 பேண்ட்ஸ் வரைக்குமே சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் டேட்டா அனலைசைஸ் பண்ணினா அதே டேட்டாவை என்னால் ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண முடியும். அதனால என்னால் 7 பேண்ட் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் எல்லாருமே அகாடமிக் கோர்சஸ், அவங்களால ஒரு பேசேஜ் எழுதுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. பட் வாட் அபவுட் 7.5? வாட் அபவுட் 8 பேண்ட்? வாட் அபவுட் 8.5 அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா யூ ஹேவ் ஃபோக்கஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த கிராமர். மறுபடியும் கிராமர். ஆமா, நவ்
adverb, adjective and verb. இந்த 4 விஷயம் தான் pillar of the photographic image ன்னு சொல்ல முடியும். இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான பேண்ட் 8 பேண்டா 8.5 டிக்ளேர் ஆகும். அதர்வைஸ் யூ கேன் நாட் கெட் தட் கைண்ட் ஆஃப் ஹை பேண்ட். சி, ஒரு வேர்டை வேர்பா எழுதுறதும் அதே வேர்டை நவுனா எழுதுறதுக்கும் ஒரு ஆர்ட். அதை நீங்க ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணும்போது, அதை நீங்க லேர்ன் பண்ணும்போது மட்டும்தான் யூ கேன் கெட் ஹை பேண்ட். And of course adverb of course ஒரு high ஒரு it's a vital role to play get high band. அதுல முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்றாங்கிறதையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் செகண்ட் திங், சார் ஸ்பீக்கிங். என்கிட்ட நிறைய பேர் எப்படி ரைட்டிங்காக கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் ஸ்பீக்கிங். சார் என்னால் ஸ்பீக்கிங்கில் 7 பேண்ட் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக் ஃப்ளூயன்ட்லி அண்ட் ப்ரீசிஸ்லி. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. சி, என்னால் பேச முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு என்னால் 1000 விஷயம் சொல்ல முடியும். பிகாஸ் ஐ எம் அ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனர். சார் லிசனிங் பண்ணுங்கன்னு சொல்லி அது ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். அது பிரச்சனை கிடையாது. பட் நல்லா பேச முடிகிறவங்க என்னால் 7.5 எடுக்க முடியல, 8 பேண்ட் எடுக்க முடியல, அது ஏன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. கைஸ், ப்ராவர்ப் யூஸ் பண்ணுங்க, இடியம்ஸ் யூஸ் பண்ணுங்க, மெட்டஃபோர் யூஸ் பண்ணுங்க, அண்ட் ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம், அண்ட் ரிச் வொக்காபுலரி யூஸ் பண்ணலாம், ரிச் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஸ்பான்டேனியஸா ஆர்டிகுலேட்டா பண்ணும்போது மட்டும்தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல பர்டிகுலரா அந்த 3 டாஸ்க்லையுமே உங்களுக்கான மார்க் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், டாஸ்க் 1ம் டாஸ்க் 3யும் கான்வர்சேஷன், 1-to-1 கான்வர்சேஷன். சி, அதுல உங்களுடைய சென்சிபிளான ஆன்சர். சி, நீங்க எவ்வளவுதான் விளக்கம் கொடுக்க முடியும். மேபி ஒரு ஐஎல்ஸ் ட்ரைனர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் இது ஹோல் பிளேவா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் இங்கிலீஷ் ரைட்டு தான். பட் ஒரு அகாடமிக் பர்சனையோ ஒரு ஜென்ரல் பர்சனையோ ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல வைக்கும்போது, ஐஎல்ஸ் ஸ்பீக்கிங்ல வைக்கும்போது அவங்களோட சென்சிபிலிட்டியும் முக்கியம். நீங்க சென்சிபிளா அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, எப்படி மேனேஜ் பண்றீங்கிறத வச்சும் உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்டையோ லாக்ரதம் கிட்டையோ நீங்க பேச போறது கிடையாது, பிடிஇ கிடையாது. இது ஆல்மோஸ்ட் இப்படி ஐஎஸ் ட்ரைனர் கிட்ட தான், ஒரு ஐஎஸ் எக்ஸாமினர் கிட்ட தான் நீங்க பேச போறீங்க. ஸோ உங்களோட சென்சிபிலிட்டிக்கும் மார்க் இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் சார் அதுக்கு என்ன பண்ண, உங்களோட ஐஎல்ஸ் ட்ரைனர் முக்கியமா. இப்போ உங்களோட ஐஎல்ஸ் ட்ரைனர் ஒரு வைவா கனெக்ட் பண்ணலாம், அதர்வைஸ் டிபேட் கனெக்ட் பண்ணலாம், அண்ட் குரூப் டிஸ்கஷன் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே உங்களுக்கான பேண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ். ஸோ அது பண்ணும். ஸோ ரைட்டிங் ஸ்பீக்கிங் தான் நிறைய பேருக்கு ஆக்சுவலா எல்லாருமே கேப்பபிள் பர்சன், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பட் 7.5 8 மேன் கிடைக்கிறவங்களுக்கு எங்க டிராப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரைட்டிங்லையும் ஸ்பீக்கிங்லையும். ஸோ அது சொல்லியாச்சு. அண்ட் லிசனிங் தெரியும், ப்ராக்டிஸ் மட்டும்தான். சி, நான் பார்த்துட்டேன்னா 7 பேண்ட் எடுக்கிறேன், அப்போ 7.5 கேட்குறீங்கன்னா இன்னும் ஒரு 10 லிசனிங் சேர்த்து போடுங்க. சார் நான் பிகினிங்ல இருக்கேன், லிசனிங் என்ன பண்றது? சி, பிகினர்ஸ்க்கு நான் சொல்ற விஷயமே, பிரிஸ்கிரைப் பண்ற விஷயமே என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, சி, லிசனிங், ஆன்சர், ரீலிசனிங். ஒரு 5 லிசனிங் இப்படியே போடுங்க. 1 மணி நேரம் தான் இதுக்காக செலவாக போகுது. பிகாஸ் லிசனிங்கோட ஒரு டியூரேஷனே 30 minutes. ஆன்சர் பார்த்துட போறீங்க, தென் ரீலிசன். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கான கான்ஃபிடன்ஸ்,
அண்ட் ஆக்சென்ட் நம்மளால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இது மாதிரியான விஷயத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒரு 5 லிசனிங்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு தென் கோ வித் யுவர் இந்த மாதிரி போயிருங்க. ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ராக்டிஸ் 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 தினமும் 2 லிசனிங் தினமும். எனக்கு ஒரு 20 டேஸ் தான் இருக்கு, 7 டேஸ் தான் இருக்கு, ஐஎல்ஸ் எழுத போகணும் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 40 டேஸ் தான் இருக்கு. எத்தனை நாள் தான் உங்களுக்கு இருந்தாலும் கூட டெய்லி 1 லிசன் டெய்லி 2 லிசன் போட்டா மட்டும்தான் உங்களுக்கான மார்க் கிடைக்கும். அண்ட் ரீடிங் நான் அதை ஏன் ஃபைனலா வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு வேக் செஷன், டஃப் செஷன், போரிங் செஷன் இந்த மாதிரியான பிளேமிங் எல்லாம் எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரீடிங். ரீடிங் ஏன் ஒரு பிளேமிங் செஷன்னா, நமக்கு ரீடிங் ப்ராக்டிஸே பாத்தீங்கன்னா பெருசா இல்லை. அதுவும் 1 hour அப்படிங்கிறப்ப வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் குவைட் போரிங் தான். அதுல எந்த ஒரு அஃப்கோர்ஸ் எந்த ஒரு மாற்றமும் இருக்க முடியாது. சரி, அகாடமிக்கும் சரி ஜென்ரலுக்கும் சரி இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ஸ் ரீடிங்கோட அப்ரோச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரல் போயிடலாம். ஜென்ரலோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுல 3 செக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் செக்ஷன் செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன பேசேஜ் தான். அண்ட் செக்ஷன் 3ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பேசேஜ் வரப்போகுது. அதுக்கு ஒரு 13 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்ஷனையும் செகண்ட் செக்ஷனையும் அப்ரோச் பண்றது இஸ் ஆக்சுவலி குவைட் ஈஸி. நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கொஸ்டின் பார்க்க போறீங்க, பேசேஜ் படிக்க போறீங்க, ஆன்சர் கண்டுபிடிக்க போறீங்க. இவ்வளவுதான் ஆக்சுவலி ரீடிங். பட் இதே விஷயத்தை செக்ஷன் 3ல பண்ணிட முடியுமானா பண்ணிட முடியும். 13 கொஸ்டினையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தெல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டு then you go on with your passage. இது மட்டும்தான் அப்ரோச் செக்ஷன் 3ல. செக்ஷன் 3ல எனக்கு மார்க் போகுது சார், அது குவைட் டஃப் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. லைக் வந்து எப்படின்னா, சார் டெய்லி நான் வந்து ஒரு ரீடிங் போடுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு ரீடிங் போடுங்க. அதே சமயத்துல செக்ஷன் 3யும் சேர்த்து போடுங்க. லைக் வந்து ஒரு கம்ப்ளீட் ரீடிங் போடுங்க. கம்ப்ளீட் ரீடிங் போட்டு முடிச்சுட்டு அப்படியே அடுத்து செகண்ட் ரீடிங் போடும்போது செக்ஷன் 3யை மட்டும் போடுங்க. அப்புறம் செக்ஷன் 3ல அடுத்த நாள் வந்து தேர்ட் ரீடிங் ப்ராக்டிஸ் 3 போயிருங்க. ப்ராக்டிஸ் 4ல செக்ஷன் 3 இந்த மாதிரி போடுங்க. ஸோ பண்ணும்போது யூ ஹாவ் சம் கான்ஃபிடன்ஸ் அபவுட் செக்ஷன் 3. ஸோ நிறைய மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு இது ஒரு மாதிரியான சான்சஸ் கிரியேட் ஆகும். ஸோ அது பண்ணுங்க. அண்ட் முக்கியமா நம்ம சொல்றது என்னன்னா, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் எல்லாம் ஷுர் ஷார்ட்டா அடிக்கக்கூடியது. அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபில்லிங் த கோட் இருக்கு இல்லைங்களா, அந்த கோடுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிட்டு சினானிம்ஸ் அதெல்லாம் எழுதிக்கலாம். லைக் ஒரு 10 ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கண்டிப்பா வந்துடும். ஒரு ரீடிங் டெஸ்ட்ல இது வந்துடும். மேபி ஒரு 20 நாள் நான் போடுறேன் சார் அப்படின்னா 200 வேர்ட்ஸா கண்டிப்பா எழுதிடும். ஷியோர் ஷார்ட்டா 10 ஃபில்லிங் த பிளாங்க்ஸும் போடுறோம். உங்களுக்கான டார்கெட்டட் பேண்ட் இதுல இருந்து கிடைக்கும். ஷியோர். அண்ட் சார் அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லாம் ப்ராப்ளமே இல்லை. சீரியஸ்லி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே ஈஸி. அண்ட் சம்மரியா இருக்கட்டும், அண்ட் லைக் ஒரு இந்த மாதிரி லைக் ஹெட்டிங் போயிட்டாலோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. யூ ஹாவ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தட் போனாலே போதும். பட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு என்ன வேணும், வேர்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்ட் வேணும். அப்போ அதை எழுதிக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மெனக்கெடுங்க. அப்படி மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பேண்ட் கிடைக்கிறதுக்கு அது சான்சஸா இருக்கு. இது ஜென்ரல். அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ண சொல்ல மாட்டோம். பட் அப்ரோச் பாத்தீங்கன்னா செக்ஷன் 3ல நம்ம ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொன்னோமோ அதே தான் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3ல அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் 13 கொஸ்டின் இருக்கா செக்ஷன் 1ல, எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட போறீங்க.
அதுல இருக்கக்கூடிய இயரா இருக்கலாம் அல்லது சில முக்கியமான வேர்ட்ஸா இருக்கலாம், அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டு தென் கோ வித் யுவர் பேசேஜ். ஈஸியா மார்க் எடுக்க முடியும். சி அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நிறைய பேண்ட் ஸ்கோர் பண்றதுக்கு முக்கியமா நான் ரீடிங்ல சொல்றேன். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களோட கிளாரிபிகேஷனுக்காக சொல்றேன், ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 23 மார்க்ஸ்க்கு 5 பேண்ட், பட் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 16 மார்க் எடுத்தாலே 5 பேண்ட். வாட் இதெல்லாம் கேட்டு கேட்டு சொல்லிட்டாங்க. லைக் கம்பேரிட்டிவ்லி அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குவைட் டஃப். நான் சொல்றது ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும் போது தான் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டஃப். அதுக்காக நான் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐஎல்ஸ் வந்து அதுவும் ரீடிங் வந்து ஐயோ ஈஸிங்கெலாம் சொல்லலை. கோர்ஸ் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுவும் டஃப் தான், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் பாருங்க அதோட செக்ஷன் 3 மட்டும் பாருங்க. செக்ஷன் 3 மாதிரி தான் அவங்களுக்கு செக்ஷன் 1 இருக்க போது செக்ஷன் 2 இருக்கு. ஓகேவா? அதனாலதான் இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் இந்த மாதிரி போயிருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஸ்கிம்மிங் டெக்னிக் சொல்லுவாங்க, ஸ்கேனிங் டெக்னிக் சொல்லுவாங்க. ஸ்கிம்மிங் டெக்னிக் ஸ்கேனிங் டெக்னிக் உள்ள ஃபாஸ்டா ரீட் பண்றது. லைக் நிறைய பேர் அந்த ஸ்கிம்மிங் டெக்னிக் ஸ்கேனிங் டெக்னிக் இல்லாமலே கூட மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. அது மேபி நீங்க நிறைய ஸ்பீடா ரீட் பண்ண உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். மேபி அஃப்கோர்ஸ் அந்த நேரத்தில் நியூஸ் பேப்பர் படிக்க சொல்றது, நிறைய மேகசின்ஸ் படிக்க சொல்றது. அஃப்கோர்ஸ் நாம ஐஎல்ஸ் ட்ரைனிங்ல என்ன பண்ணுவோம், வார்ம் அப் பண்றதுக்காக நியூஸ் பேப்பர் கொடுக்கறது, மேகசின்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்றது எல்லாமே உங்களை கஷ்டப்படுத்துறது கிடையாது. ஐஎல்ஸ் ரீடிங்காக பண்றது. அதை எவ்வளவு வேகமா படிக்கிறீங்க, ஹெட்டிங்ஸ் மட்டும் படிக்கிறீங்க, அதுல இருக்கக்கூடிய பித் முக்கியமா சொல்றது. காய்ஸ் ஒரு பேசேஜ் இருக்குன்னா பேசேஜோட பித்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, கரு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அது பண்ணிட்டாலே உங்களுக்கான பேண்ட் கண்டிப்பா கிடைச்சிடும். டார்கெட்டட் பேண்ட் ஈஸியா கிடைச்சிடும். மேபி அது 8, 8.5 என்ன வேணாலும் இருக்கும், ஈஸியா கிடைச்சிடும். ப்ராக்டிஸ் இஸ் வெரி மஸ்ட், ப்ராக்டிஸ் இஸ் எசென்சியல், ப்ராக்டிஸ் டெடிகேட், இது ரொம்ப முக்கியம். லேசியா ப்ராக்டிஸ் பண்ணா மார்க் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் நான் இங்கிலீஷ் நல்லா தெரியும் சார், ஐ ஏபிள் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ், ஐ எம் ஏபிள் டு ஸ்பீக் ஆர் ரைட் வாட் எவர், பட் ஐஎல்ஸ் இஸ் பிலாங் டு சிலபஸ். அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் மார்க் எடுக்க முடியும். அது பண்ணா மட்டும்தான் அப்ராடும் போக முடியும். இது எல்லாமே நமக்கு தெரியுது. ஓவர் கான்ஃபிடன்ஸும் வேணும், நாம அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகும். இந்த மாதிரியான விஷயத்தினால மார்க் விட்டவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம 13 இயர்ஸ்ல இதெல்லாம் பார்க்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் கைஸ் ஆல்மோஸ்ட் இந்த விஷயம் ஐஎல்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். லைக் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், சார் இங்கே ஐஎல்ஸ் எழுதணுமா எழுதக்கூடாதா, சார் எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வேணாம், ஏதாவது ஒரு விஷயம் டவுட்ஸ் இருக்கும். அதுக்காக என்னோட பர்சனல் இமெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றோம், அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். அண்ட் என்னோட பேசணும்னா கூட என்னோட பர்சனல் மெயில் ஐடியில நீங்க அதில் டைரக்டா சாட் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துடலாம், நீங்க என்கிட்ட பேசலாம். அண்ட் உங்களுக்கான அஃப்கோர்ஸ் நீங்க நான் உங்களுக்கு தேவைப்படுறேங்கிற பட்சத்தில் கண்டிப்பா கொடுப்பேன், நீங்க பேசலாம். காய்ஸ் நீங்க ஐஎல்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த விஷயம் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.